நீ மாசமா இருக்க. நீ இன்னொரு உயிரை சேர்ந்து சுமந்துகிட்டு இருக்க. நிஜமாதான் சொல்றீங்களா? அம்மன் முன்னாடி பொய் சொல்வனாமா? நான் ஒரு வைத்தியச்சி. நீ மயக்கமானதும் உன் நாடிய புடிச்சு நான் பார்த்தேன். அப்பதான் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது. அன்னைக்கு வைத்தியர் கூடல சின்னையா உயிரை காப்பாத்த அவரோட நெருங்கி இருக்க சூழல் வந்துச்சு. அப்பதான் எனக்கே தெரியாம ஆத்தா இந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பா போல. எதுக்குமா கலங்குற? நீயும் உன் குழந்தையும் சோகமா இருப்பீங்க. உன்னையும் உன் வயித்துல இருக்கிற கருவையும் இந்த கர்ப்ப ரச்சாம்பிகை பார்த்துப்பா. நல்லதே நடக்கும். நான் போயிட்டு வரேன் தாயி. அம்மா தாயே கற்பரச்சாம்பிகா, நீங்க ஜமீனுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும். அந்த குழந்தை மூலமா வீட்டுல ஒற்றுமையும் சந்தோஷமும் பெருகணும். நான் ஒரு தாயாகிறது மூலமா என் புருஷனுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாதான்னு நான் பல தடவை ஏங்கி இருக்கேன், அழுத முறையிட்டு இருக்கேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு எனக்கு தாய்மை பெரு கிடைக்க அருள் புரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி தாயே.